வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த 24 ஹவர்ஸ் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் 1 வீக் கழிச்சு அதுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்ன ப்ராப்ளம் என்ன ஏது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் அந்த சேலஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து ஒர்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரிமைனிங் வந்து ஒரு 20% ஒர்க்கு தான் இருந்தது. அந்த 20% ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேமிலியில் ஒரு சின்ன இஷ்யூ. என் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆனதுனால அவங்கள கூட ஹாஸ்பிட்டல் போகிறது வைக்கிறது அப்படின்னு அவங்கள கேர்டேக் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இன்னொன்று அவங்க வந்து பண்ணியிருந்தது வந்து அட்மிஷன் போட்டிருந்தது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது எல்லாமே கோயம்புத்தூரில் வச்சு. அந்த ஒரு ரீசன்னால் என்னால் அன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அந்த வீடியோவோட எண்டில் எவ்வளோ நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். எப்போவுமே வந்து நம்ம சொன்ன விஷயத்த பண்ண முடியல அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து செகண்டு நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் 2வது ஒரு தோல்வியாக கூட நான் நினைக்கிறேன். ஆனால் அது வந்து முழுக்க இந்த தோல்விக்கு காரணம் நான் இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அந்த ஒரு ரீசனால் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி மூவ் ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறதுனா, இனி இதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கண்டினியூவாக வரும் அப்படிங்கிறதுல வந்து நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் 95% வந்து நான் என்னோடய ஃபுல் எஃபெக்ட் போட்டு தான் நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். அதில் சம் ரீசன்ஸ்னால என்னால் கண்டினியூ பண்ண முடியறதில்ல. ஆக்சுவலாக அன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்டினியூஸாகவே ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருந்தோம், அதை ரெகுலராகவே. அதில் எவ்வளோ முடிச்சிருந்தோன்னு சொன்னால், அந்த டாப் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 2 ஃபேண்ட் இருந்தது, அந்த 2 யூனிஃபார்மில் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக அன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா 2 பாட்டம் முடிச்சிருந்தேன், அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோடது. அப்புறம் அவங்களோட 2 டாப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் போயிட்டுருக்கு. இந்த நார்மல் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா, இந்த நார்மல் ப்ளவுஸ் 2, அடுத்தது லைனிங்கில் வந்து லைனிங் ப்ளவுஸ் 1 தான் முடிஞ்சிருந்தது. இவ்வளோ தான் நம்மளால் எனக்கு ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. அது போக லைனிங் ப்ளவுஸ் ஒன்று இருந்தது. அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தோம். அவங்க எவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரில. அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு 3 ப்ளவுஸ் வந்துருந்தது. அந்த 3 ப்ளவுஸுமே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இவ்வளோ தான் நம்மளால் முடிஞ்சது. இதை தான் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் வந்து நெக் பீஸ் ஜாயின் பண்ணுறது பார்க்குறீங்க. இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும், கரெக்டாக அதே காலிங் அந்த ஃபோட்ரு அளவுலேயே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து நாச்சஸ் கொடுக்குறேன். பெண்டிங் ஸ்பேசஸ் மட்டும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நாச் போட்டிருக்கேன். நான் வீடியோ எடுக்கும்போது கிளியராக உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக நான் ரொம்பவே இது பண்ணேன். ஆனால் வந்து தெரியல. ஆக்சுவலாக நானே ஸ்டிச் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறது எப்படிங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான ஐடியா கிடைக்கல. பெண்டில் மட்டும் ஒரு மோர் தென் 5 to 7 வந்து நாச்சஸ் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக ஒரே ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விசிபிளாகவே இங்கே தெரியும், இவ்வளோ தான் நமக்கு வந்து கரெக்டாக ஃபோல்டிங்கில் இருக்குது, இவ்வளோ அளவு ஸ்டிச் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டே ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக வருது இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாற்றி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்தளவுக்கு ப்ராப்பராக தெரியலை எனக்கு. இதுவுமே வந்து நம்ம உள்ளேயுமே வந்து ஒரு சிங்கிள் ஃபுட்ரு அளவுக்கு தான் ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். அப்படிங்கும்போது அதுவும் இதுவும் சேர்ந்து தின்னாகவும் தெரியுது. ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்மளோட ப்ளவுஸஸ் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்வீங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னோட ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குது, ப்ளவுஸ் போடுறதுக்கு முன்னாடியே பார்க்கவே ப்ளவுஸ் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சின்ன டிப்ஸு தான், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. நம்ம எல்லா பெரிய ஷாப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சின்ன விஷயந்தான், அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பேன். நெக் பீஸ் வந்து அடித்து திருப்புறதோ அந்த மாதிரி விஷயத்தில். ரிமைனிங் இருக்க க்ளாத்தை பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கிறேன். அதில் இதுவுமே வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ரொம்ப கிளியராக கொடுக்கணும்னு எதிர்பார்த்துருந்தேன். பட் ஆனால் கிளியராக கிடைக்கல. இப்போ ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக் பீஸ் மட்டும் அடித்து திருப்புறது ஒரு வீடியோவாகவும் ஒவ்வொரு வீடியோவும் தனியாக கொடுக்குறேன். நம்ம இதில் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளோடதை பார்த்து கற்றுக்கிட்டு தைக்கணும், அப்படி எனக்கு நான் ஆல்ரெடி மறந்ததை நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்காகவுமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணணும், என்ன மாதிரி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து பேக் பீஸில் வந்து மார்க் பண்ணும்போது அதை 2 ஒரே அளவாக எடுத்துகிட்டு நம்ம 2 இன்ச் ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸஸ் தான் கொடுத்துருப்போம், அந்த 2 இன்ச் அளவு இது பண்ணியிருப்பேன். அப்புறம் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்கிறதுலேருந்து அப்படியே மார்க் பண்ணிப்போம்.
உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அவங்க லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லைனிங் ப்ளவுஸ்லேருந்து டோட்டலாகவே நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் வந்து லைனிங் ப்ளவுஸ் அளவு கொடுத்து உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்கன்னா டோட்டலாக ஒரு 1/4 இன்ச் வந்து அதை விட கம்மி பண்ணிவிடுங்க. அதே இது வந்து நார்மல் ப்ளவுஸ் கொடுத்து அளவு வந்து உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொன்னாங்கன்னா நார்மல் ப்ளவுஸோட அளவை விட ஒரு 1/2 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ராவே 2 பக்கமும் 1/4 இன்ச் வர்ற மாதிரி டோட்டலி ஒரு 1/2 இன்ச். இப்போ 32 அவங்க கொடுத்துருக்கிறதுல 32 தான் இருக்குன்னா நீங்கள் 32.5 வரைக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக எல்லா பக்கமே ஒரு பாயிண்ட் அளவு லூஸ் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கரெக்ட் ஃபிட்டிங் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனாலேயும் அவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாமல் ஃபீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீசனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்கிற. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் ஸ்டிச் பண்ணுவேங்கிறத ஆர்டரைஸ்டாக தான் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக் பீஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி தூர எடுத்துகிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டி பீஸு, பட்டியை ஜாயின் பண்ணிட்டேன். பட்டிக்கு எக்ஸ்ட்ரா அதில் வந்து 4 பீசஸ் இருந்து ரிமைனிங் பீஸுக்கு வந்து அடுத்து ஆல்ரெடி ஒரு லைனிங் உள்ளது பக்கத்தில் இருந்தது, அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துக்கிட்டு 2 மெயின் கிளாத்து மேலே வச்சுட்டு இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் கீழே வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். எப்போவுமே அதை ஒன்று முடிச்சுட்டு அடுத்தது அப்படிலாம் கிடையாது. என்ன வேலை பண்ணிகிட்ருக்கோமோ அது 2 பீஸ் இருக்குன்னா 2 பீஸுக்கும் சேம் ப்ரொசீஜர் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். கண்டினியூ அதை பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப் போவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2ஐயும் வச்சு தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பட்டியை திருப்பி அடிக்க போகிறோம், அவ்வளோதான். அதை திருப்பி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிங்கிள் ஃபுட்ரு அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு அடிச்சிங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். பார்க்க அழகாக இருக்கும். இதை லைட்டாக மட்டும் இந்த அயன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த பட்டியெல்லாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண அப்புறம் இன்னுமே ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். நான் ஆக்சுவலாக எல்லாருக்கும் அயன் பண்ணுறதில்ல, பீசஸ் மட்டும் அயன் பண்ணி கொடுப்பேன். அது வந்து என்னென்னா அந்த ஃபினிஷிங்கில் எங்கேயாவது நூல் திரடல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை வந்து நான் ஜாயின் அப் பண்ணுறேன். பேக் ஃப்ரண்ட் வந்து பார்த்த உடனே நம்மளால் கண்டுபிடிச்சி கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஏதோ ஷோல்டர் எந்த சைடு, ஆம்கோல் எந்த சைடு, அதில் ஃப்ரண்ட் எங்கே இருக்குது, பேக் எங்கே இருக்குது, இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்பவே பேசிக்காகவே நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். அதுவும் வந்து ஃபண்டமெண்டலாக எப்போவுமே நம்ம வந்து டெய்லரிங்கில் வந்து ஃபினிஷிங்க்கு வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஃபினிஷிங்கை தாண்டி நமக்கு கான்ஃபிடென்ட் வேணும். நான் என்ன சொல்வேன்னா ஃபினிஷிங் வந்து 2வது ஆப்ஷன் தான். ஃபினிஷிங் வந்து எல்லாருக்குமே எப்போவுமே எல்லாருக்கும் சரியாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய டெய்லர்ஸ்ட்டை வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, எந்த டெய்லர்கிட்டனாலும் ஐயோ நான் இத்தனை பேருக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன், இதில் இத்தனை பேர் எனக்கு திரும்ப வந்திருக்கிறாங்க, நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தல எத்தனையோ பேர் என்கிட்ட மறுபடியும் கண்டினியூ பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே சமயம் எனக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு வந்து உங்ககிட்ட ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஃபினிஷிங் கிடைக்கிது, மற்றவங்கக்கிட்ட பண்ணும்போது ஒரு ஃபினிஷிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டெய்லருக்கும் ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. அதில் யார் எந்த மாதிரி கஸ்டமருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி அந்த காம்படிஷன் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மொத்தமாக அவங்களுக்கு இது தைச்சிருந்தேன். எத்தனை தைச்சிருந்தேன்னா 2 யூனிஃபார்ம் செட் தைச்சிருந்தோம். அது போக வேறு என்னெல்லாம் தைச்சிருந்தோன்னா வந்து 2 லைனிங் கிளாத்து, ஒரு 2 நார்மல் ப்ளவுஸும் ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு குரூப் யூனிஃபார்ம் சாரீ. ஆக்சுவலாக இது அவங்க அம்மா, பொண்ணு, சித்தி 3 பேருக்கும் கொடுத்துருந்தாங்க. 3 பேருக்குமே 3 அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கீழே இருக்கிற அளவு ப்ளவுஸோட வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். ஆக்சுவலாக கட்டிங் வீடியோ எதுவுமே இல்லை, அது ஃபினிஷிங் வீடியோ மட்டும் இருக்குது, ஒரு 3 வீடியோ. இது வந்து நம்ம உடனே ஸ்டிச் பண்ணிட்டோம். இதில் என்னென்னா ரீசன்னா நான் கட் பண்ணி கொடுத்தேன். நமக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நெக்கெல்லாம் திருப்பி லைனிங்கை வச்சு அடித்து திருப்பிட்டாங்க. ஏன்னா நம்ம லேஸ் தான் வைக்க போகிறோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அவங்க சிம்பிளாக கேட்டதுனால. அதனால அது மட்டும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம லேஸ் வந்து நெக்குக்கு கொடுத்து கொஞ்சம் ரோப்பில் இது பண்ணியிருப்போம். மற்ற 2 ப்ளவுஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கைக்கும் வந்து கழுத்துக்கும் லேஸ் மட்டும்தான் கொடுத்துருப்போம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 3 லைனிங் ப்ளவுஸ் தைச்சு 4 லைனிங் ப்ளவுஸு, 2 நார்மல் ப்ளவுஸு, 2 செட் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓரளவு நம்ம ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ.